Hey guys, it's me again, Bright. So, after long days, வீடியோஸ் சரியாக மேக் பண்ணலை. பத்தாத வரைக்கும் லாஸ்ட்டாக வேற ஒரு மாதிரி தேவையில்லாத கான்டென்ட் நிறையா மேக் பண்ணிட்டோம்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இந்த வாட்டி அவ்வளவு தேவைப்பட வேண்டாம். ஓரளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக சில விஷயங்களை பேச முடியுமோ பேசி முடிச்சுட்டு கான்டென்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். ஒய் பிகாஸ் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. காரணம் சொல்கிறேன். சரி, ஓகே. ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி போத் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்லேயும் ஹவர்லி டைம் ஃப்ரேம் பார்த்தா இட்ஸ் எவ்ரிதிங் ரெண்டுமே ஒரு மாதிரி சைடுவேஸான மார்க்கெட்டில் இருக்குது. அதனால் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வீக்லிக்கு வந்திருக்கேன். இப்போது 1 ஹவரில் எங்கேயோ ஒரு சைடு பிரேக் அவுட் கொடுக்குது, ப்ராப்பரான ட்ரெண்டு நமக்கு கண்ணில் படுது, பயாஸ் கரெக்டாக தெரியுது, அது தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா நான் ப்ராப்பராக மென்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறேன். பட் திஸ் டைம் இட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு பயாஸில் இருக்குது. ஓகே, இப்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஆர்டர் பிளாக்ல கேப் ஆகி அகைன் இங்கேருந்து ஒரு கேப் அப்பில் நிஃப்டி போயிட்டுருக்கு. அதாவது இட் மீன்ஸ் இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி காட்டிகிட்ருக்கு. பட் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது இல்லையா? இங்கே ஒரு எஃப்இஜி கூட இருக்குது. 10வது வரைக்கும் மேலே டபுள் டாப் இருக்குது. மேபி 25,255 வரையும் போயிட்டு கூட ரிவர்ஸ் ஆகுது சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வீக்லியில் எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கு, இது ஸ்வீப் பண்ணலை. பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக டேஸில் பார்க்கலாம். பட் திஸ் டைம் ப்ரைஸ் வாஸ் புல்லிஷ். த சேம் டைம் இந்த பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அதே தான் பண்ணியிருக்கு. நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கோரிலேட்டட் பேர்ஸ். ஸோ அது அப்படி தான் இருக்கும். தென் இங்கே ஒரு ஓபியை டேப் பண்ணி அகைன் ஒரு கேப்பை கொடுத்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே வந்துட்டுருக்கு. ஸோ நான் எதிர்பார்க்குறது தான், அதாவது வாட் எவர் மார்க்கெட்ஸ் மேலே கீழே ஏஆர்எல் டு ஏஆர்எல் வாட் எவர் அது எப்படி வேணாலும் போட்டும். ஐ திங்க் ஐ வாண்ட் சம் ரீட்ரேஸ்மெண்ட். எனக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறேன். ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக அங்கேருந்து ஒரு ரிவர்சல் பார்த்து ஒரு என்ட்ரி போகலாம். ஒரு ஸ்விங்குக்கோ இல்லை ஒரு என்ட்ராடே அதை டெய்லி பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்விங்குக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். தென் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நான் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா பயாஸ் சேஞ்சஸ் இல்லைன்னா நான் என்னோடய வியூ ஏதாவது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன். இப்போது கம்மிங் பேக் டு த டாபிக். ஸோ இன்றைக்கி சூஸ் பண்ண டாபிக் வந்து அனாலிசிஸ் மெத்தடில் நிறைய மெத்தட் இருக்குது. ஒரு ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், ஃப்யூச்சர்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் ட்ரேட் பண்ணக்கூடிய எந்த சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு இதாக இருந்தாலும் இங்கே அந்த மெத்தட் வந்து நிறையா இருக்குதுன்னு நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். என்னென்ன மெத்தட் இருக்குது? இந்த ஓல்டு கிளாசிக் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட், சாட் பேட்டர்ன் அண்ட் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் சர்ச் பண்ணக்கூடியது. அண்ட் ஆல்சோ பாப்புலரான ஒரு விஷயம் இண்டிகேட்டர்ஸ். இந்த பிகினராக வரக்கூடிய ஒரு இடம். தென் சிபிஆர், இதை எப்படி கால்குலேட், இது இண்டிகேட்டர்னு சொல்கிறதா இல்லை சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறதா இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டரையும் கம்பைன் பண்ணுறதுன்னு சொல்கிறதானே தெரில. பட் இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. தென் எஸ்எம்சி, ஐசிடி. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்சி அண்ட் ஆல்சோ ஐசிடி இஸ் போத் ஆர் சேம். ஏன் அப்படின்னா அதை யார் எஸ்எம்சியை கரெக்டாக இது பண்ணுறதுனது எனக்கு சரியான எக்ஸாக்டான டீட்டெயில் தெரியல. பட் என்னை பொறுத்தவரைக்கும் எஸ்எம்சி ஆர்டர் பிளாக் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஐசிடியோட ட்ரேடிங் மாடல். அதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மாடலாக தான் நான் எஸ்எம்சியை பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஓகே, இதில் நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேனுவலாக நம்ம பண்ணக்கூடிய கிளாசிக் ப்ரைஸ் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, எஸ்எம்சியாக இருந்தாலும் சரி, ஐசிடியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒர்க் ஆகும். எதுவுமே இங்கே ஒர்க் ஆகாதுங்கிற எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒன்று தான் இருக்கும்.
எஸ்எம்சியில் சோச்னா ஐசிடியில் எம்எஸ்எஸ். கிளாசிக்கான ப்ரைஸ் ஆக்ஷனில் ட்ரெண்ட் ரிவர்சல். அது எல்லாத்துலேயுமே ஒன்று தான். கிளாசிக்கான இதில் ப்ரைஸ் ஆக்ஷனில் சப்போர்ட் வந்து கீழே வந்துட்டு போணுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் சரி, ஐசிடிலையும் எஸ்எம்சிலையும் அதை லிக்விடிட்டி கிராப்னு சொல்லுவாங்க, லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு விதமான ஸ்டெப்ஸாக தான் நம்ம ஆக்சுவலாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப் மாதிரி ஒன்றோட ஒன்று உங்களோட மாடலை, நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாடலை ஷார்ப்பன் பண்ணணும். ஸோ இது எதுவுமே இதுதான் ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒர்க் ஆகுது. கம்மிங் டாபிக்ஸில் இதெல்லாம் எப்படி கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. டைம் கிடச்சிச்சு அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு பேசிக்கான ஒரு மாடலை முதல்ல பில்டு பண்ணி ஒரு டுட்டோரியலில் பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு தென் என்னோடய பிளானெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்கேன். பிளானுங்க உங்கள் மண்டைக்கு வர்றது எனக்கு புரியுது. அது கிடையாது, இது வேறு. ஓகே, நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா ஒரு நல்ல கான்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன்.